நேற்றைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு எவ்வாறு ஏற்ற வேண்டும், விளக்கில் முகம் வந்து எந்த பக்கம் இருக்குதுன்னு ஒரு ஆன்மீகத்தால் நெத்தி பார்த்தோம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வெற்றிலை தாங்க. படைக்கும் போது 2 வெத்தலை வைப்பாங்க, பாக்கு, அதோட பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வைக்கிறீங்க. ஆனால் வெத்தலையை வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுங்க வெற்றிலையில் என்னென்ன தெய்வம் இருக்குதுன்னு பார்த்துங்க. இந்த நுனி பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து லட்சுமி, நம்ம மகாலட்சுமி தேவி இருக்காங்க. இந்த காம்பு இருக்குது பார்த்தீங்களா, மூதேவி, அதாவது ஜேஷ்டா தேவி இருக்காங்க. நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவி இருக்காங்க. வலது பக்கம் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியும், இடது பக்கம் பார்த்தீங்கன்னா பூமாதேவியும், பின்பக்கம் பார்த்தீங்கன்னா பரமசிவனும் இருக்காங்க. அப்போ வெத்தலை வைக்கும்போது எப்படி தாங்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே வெத்தலையை வந்து நம்ம சாப்பிடும்போது என்ன செய்வோம், இந்த அடிப்பகுதியை கிள்ளி இந்த காம்பை தூக்கி எறிஞ்சிருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நுனி பகுதியை லைட்டாக ஒரு நூல் வந்து அப்படி கிள்ளுவோம். இது ரொம்ப கிள்ளிட்ட லைட்டாக கிள்ளணும். காம்பை கிள்ளிட்டு தான் வந்து வைக்க வேண்டுமா தவிர காம்பை கிள்ளாமல் வைக்கக்கூடாது. அதேமாரி ஒற்றை வெத்தலையோ 3 வெத்தலையோ வைக்கக்கூடாது. வைத்தால் 2 வெத்தலை, 4 வெத்தலை, 6 வெத்தலைன்னு வைக்கணும். இதே போல் பல ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். சிவாய நமக.